வணக்கம், நான் உங்கள் மணி. இன்றைக்கி வெப்பம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெழுகுவர்த்தி. பொதுவாக நமக்கு தெரியும், மெழுகுவர்த்தியோட திரியில் பற்ற வச்சாதான் இந்த மெழுகுவர்த்தி எரியும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், மெழுகுவர்த்தியில் வர புகையில் வைக்க போகிறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த இன்னொரு மெழுகுவர்த்தி நல்லா சூடு பண்ணிடணும். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த மெழுகுவர்த்தியை அப்படி அணைச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகையில நான் வச்சேன் மெழுகுவர்த்தி எளிமையாக பற்றிடுச்சு. இப்போ இன்னொரு முறை செஞ்சு பார்க்க போகிறேன். பாருங்கள், முதல்ல அந்த மெழுகுவர்த்தி இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிடணும். புகையில வச்சேன், அது உடனே பற்றுது. இன்னொரு முறை செய்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாக இந்த மெழுகு பெட்ரோலிய பொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த எரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த மெழுகு பெட்ரோலிய பொருட்கள் தான் ஆவியாகி போயிட்டே இருக்கு. நான் அப்படி அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த புகையில பெட்ரோலிய பொருட்கள் வருது. நான் இங்கே நெருப்பு வைக்கும்போது அது எளிமையாக பற்றிக்குது. இதுதான் அதுக்கான காரணம். இந்த பிரச்சனை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.